Hi friends, welcome to Tamil Flavor. கலகலன்னு சத்தத்தை கேட்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். மசாலா கடலை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப க்ரன்ச்சியான ஸ்பைசியான இந்த கடலையை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 250 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு மசாலா கோட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, சோம்பு அரை ஸ்பூன் நல்லா தள்ளி வச்சிருக்கேன். 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நார்மல் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலையை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் காயம் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இதுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நம்ம தெளிச்சு தான் விரச போகிறோம், அதனால கொஞ்சமாக தண்ணி போதும். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அந்த மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருக்க வேர்க்கடலையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வேர்க்கடலையில் எல்லாமே நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு வேர்க்கடலையை சாப்பிடுவோம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சில கெட்டுப்போன வேர்க்கடலை இருந்தால் அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ அதை மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு காயை சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா தள்ளி வச்சிருக்க சோம்பு சேர்த்துக்கலாம். காஷ்மீர் மிளகாய் தூள் கிடைக்காதவங்க நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், சின்னதாக நறுக்கி வச்சிருக்க கருவேப்பிலை, சாட் மசாலா, தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, அரிசி மாவு. இப்போ நம்ம எடுத்திருக்க மசாலா எல்லாமே ஒரு 250 கிராம் கடலைக்கு தான். இதை விட அதிகமான கடலை எடுப்பீங்க அப்படின்னா மசாலா குவான்டிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் நம்ம விரச போகிறோம். அதிகப்படியான தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அதை மேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் அப்புறம் கடலை மாவோ அரிசி மாவோ அதிகமாக போட வேண்டியதாக இருக்கும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விரசி எடுத்துக்கோங்க. நம்ம புட்டுக்கெல்லாம் விரசுவோம் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரசுவோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விரசிக்கோங்க. ஸோ அதோட பதம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், எல்லா கடலையிலையுமே லைட்டாக கோட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம விரசின உடனே ஒரு 10 நிமிஷம் போல் இது நல்லா கடலை ஊறட்டும். அந்த மசாலா எல்லாமே அதில் நல்லா பிடிச்சி இருக்கட்டும். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் வந்து சூடு பண்ணி விட்டுக்கலாம். எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நீங்கள் பேக்கிங் சோடா வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். அது விருப்பப்படாதவங்க இந்த மாதிரி எண்ணெய் சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த கடலை நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்கும். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு வந்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது. நம்ம எடுத்து போடுறதுக்கு அது நம்ம கையில் ஒட்டாமல் ஒத்தையாக ரொம்ப அழகாக நமக்கு வந்து வரும். ஸோ இந்த அளவுக்கு மசாலா கோட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ரொம்ப அதிகப்படியான எண்ணெய் வேண்டாம், இது பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும். இப்போ இந்த எண்ணெய் சூடாகட்டும். நல்ல மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொரு கடலையாக கையில் ஒத்தையாக எடுத்து போட்டுக்கோங்க. நல்லா இறக்கி போடுங்க. ரொம்ப தூரமாக போட்டிங்கன்னா எண்ணெய் உங்கள் மேலே தெரிச்சிரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக போடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்பூனில் கூட நீங்கள் எடுத்து போட்டுட்டு அது அதுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடும்போது அது பிரிஞ்சிடும். நம்ம தண்ணி சேர்க்கறத பொறுத்து தான் அந்த கடலை பிரிகிறது இருக்கு. அதிகப்படியான தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எல்லா கடலையும் சேர்ந்து ஒட்டி பிடிச்சிக்கும். அப்புறம் ஒத்தையாக உங்களுக்கு கிடைக்காது. இந்த அளவுக்கு லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் கலரில் பொரிச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த லைட்டாக ஒரு கரிஞ்ச ஃப்ளேவர் அதில் இருக்கும். அந்த ஃப்ளேவரும் அதில் நல்லா இருக்காது. அந்த கடலை நம்ம ஒவ்வொன்றா கடிச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. ஸோ லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நீங்கள் எடுத்துருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் உள்ளே இருக்க வேர்க்கடலையும் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சிருக்கும். இதே போல் நம்ம மசாலா தடவி வச்சுருக்க எல்லா வேர்க்கடலையுமே பொரிச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஈவினிங் ஸ்நாக். குழந்தைங்க கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு வேர்க்கடலை கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. வேர்க்கடலைக்கு வேர்க்கடலை சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு, டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கடைசியாக நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான எண்ணெயில் கொஞ்சம் போல் கருவேப்பிலை பொரிச்சிக்கலாம். இந்த கருவேப்பிலையை அது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நம்மளோட மசாலா கடலை ரெடி ஆயிடுச்சு.
சூடான ஒரு காஃபி இல்லைனா டீயோட இதை சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.